ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும், அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன். கடந்த எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட தேவதாசனால் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் மிக தெளிவாக எல்லோரோடும் இடைப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. என்னுடைய மனதில் தோன்றின காரியம், அந்த வார்த்தைகளை நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் சில மாற்றங்களை செய்து சபைக்காக இன்று பேசும்படி நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனியின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 24:29 கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவா ஒரு நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவன் மாறினான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33:11 வசனத்தில் பிந்தின பகுதி சொல்கிறது, யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனின் ஊழியக்காரனாக தன் ஊழியத்தை துவங்கின யோசுவா கர்த்தரின் ஊழியக்காரனாக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தார். அதற்கு காரணம், அந்த யோசுவா என்கிறதான தேவ மனிதன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசேக்கு பணிவிடைக்காரனாகத்தான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்கினார். ஆனால் அந்த ஓட்டத்தை நிறைவு செய்யும் பொழுது மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா கர்த்தரின் ஊழியக்காரனாக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ததற்கு வேதம் சில துணுக்குகளை கொடுக்கிறது. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நான் அறிவிப்பில் சொன்னதை போல சபையை விட்டு பிரியாத ஒரு இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறவராயிருக்கிறார். சபையில கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் உங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்து பாடல்கள் மூலமாக அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தனித்தனியாக இடைபடுகிறார். ஒரு பிரசங்கம் என்பது கர்த்தர் பேசுகிறாரா என்றால் இல்லை. அந்த பிரசங்கத்திலே சில வரிகள் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு சில வரிகள் உங்களுக்கு நேராக வரும். ஒரு சில வார்த்தைகள் கர்த்தர் நேரடியாக உங்களுக்காகவே கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையாலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவத்தை இந்த யோசுவா பயன்படுத்தி கொண்டார். அன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாலும், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனையோ லேவியர்கள் ஆசாரியர்கள் இருந்தாலும், ஆனால் யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய பணிவிடைக்காரனாகிய அந்த மோசேயின் பணிவிடைக்காரனாகிய அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்திற்கும்
யோசுவாவுக்கும் ஒரு நெருக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த கால வேளையில வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை தம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டுமானால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த யோசுவா எப்படி தேவன் ஆராதிக்கிற இடத்தை விட்டு பிரியாது இருந்தானோ, தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனை விட்டு பிரியாது இருந்தானோ, தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை விட்டு பிரியாது இருந்தானோ, அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது அல்லது தெரியாமல் போய்விடுகிறது. அநேகர் கர்த்தருடைய வாய்ப்புகளை உபயோகப்படுத்தாமலே தன் ஓட்டத்தை நிறைவு செய்து விடுகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் நீங்கள் பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்தேன், நான் உண்டாக்கி கொடுத்தேன், உனக்கு முன்பாக அதை கொண்டு வந்து நிறுத்தினேன், உன்னோடு நான் இடைப்பட்டேன், உனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தேன், உனக்கு அதை செய்யும்படியான ஒரு பாரத்தையும் கொடுத்தேன், ஆனால் அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தாமல் போய்விட்டேயே என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நம்முடைய பதில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகையால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடங்களில் நாம் தலைகுனியாமல், ஆண்டவரே நீ சொன்னதை செய்து நிறைவேற்றினேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை சொன்னார். பிதாவே எல்லாம் முடிந்தது, நீ சொன்ன அத்தனை காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில என்னெல்லாம் எதிர்பார்த்தீரோ என்னால் என்ற அத்தனையும் நான் செய்து முடித்திருக்கிறேன். எல்லாம் அவர் நிறைவேற்றினதை போல நாமும் கூட ஒன்றிலும் கடன்பட்டவர்களாக பரலோகத்துக்கு செல்லக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருப்பாரானா அவருடைய இயக்கத்தை, அவருடைய வாஞ்சையை, அவருடைய ஆசையை புரிந்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையில மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவ பிள்ளையா இருக்கிற உங்களால் செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு இந்த காலவேளையில சொல்லுகிறேன். மீண்டும் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் செய்ய முடியாததை உங்களால் செய்து முடிக்க முடியும். நீங்கள் செய்வீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள், தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிப்பீர்கள். மற்றவர்கள் ஜெயம் கொள்ள முடியாத இடத்துல நீங்கள் ஜெயமாக நிற்பீர்கள். மற்றவர்கள் தோன்றினால் துறவில தண்ணீர் வராது, ஆனால் ஈசாக் தோன்றினால் அந்த துறவில தண்ணீர் வரும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவா, அவனுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பாராம், அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவாராம். இந்த அருமையான காலவேளையில மற்றவர்கள் செய்ய முடியாததை இந்த யோசுவா செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் யோசுவாவுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய மோசே செய்து முடிக்க முடியாததை யோசுவாவை கர்த்தர் செய்து முடிக்க வைத்தார். தாவீதுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாயிருந்தது. அதற்காக பொன்னை சேகரித்தார், வெள்ளியை சேகரித்தார், வெண்கலத்தை சேகரித்தார், திரளான திரட்சிகளை அவர் சேகரித்தாலும் கூட அவரால் கட்டி முடிக்க முடியாத ஆலயத்தை சாலமோனால் கட்டி முடிக்க முடிந்தது. மொர்தெகாய்ங்கிற தேவ மனுஷன் யூதகுல மக்களுக்காக திறப்பில் நின்றாலும் மொர்தெகாயால் செய்ய முடியாததை ஒரு எஸ்தரை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். படத்தளபதியாய் இருக்கிற பாராக் என்கிறதான ஒரு படதளபதியினால் செய்ய முடியாத யுத்தத்தை, செய்ய முடியாத காரியத்தை யாகேல் என்கிற ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். பேதுருவால் செய்ய முடியாத ஊழியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். இந்த அருமையான காலவேளையில இந்த திருச்சபை மக்களாய் இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். மற்றவர்கள் விட்டதை, மற்றவர்கள் செய்ய முடியாததை கர்த்தர் இந்த அருமையான காலவேளையில உங்களையும் என்னையும் கொண்டு செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
யோசுவா 1:1 நாம் வாசித்ததை போல கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாக நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, யோசுவாவை கர்த்தர் நோக்கினார். யோசுவா 1:1, யோசுவா 3:7, யோசுவா 4:1, யோசுவா 5:2, 5:9, 6:2 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் கர்த்தர் மோசேயை நோக்கி பார்த்தவர், இப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அநேக நபர்களை கொண்டு ஆண்டவர் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தில் இருந்தவர், அநேகரை ஆவலோடு அவர் நோக்கி பார்த்தவர். இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பாராக. யாரை கர்த்தர் நோக்குகிறாரோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயை நோக்கினார். மோசே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். கர்த்தர் மோசேயை நோக்கினார், கண்மலைகளை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். கர்த்தர் மோசேயை நோக்கினார், அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழிநடத்த ஆரம்பித்தார். கர்த்தர் மோசேயை நோக்கினார். கர்த்தர் மோசேயை நோக்கும் பொழுது வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது. இந்த காலவேளையில கர்த்தர் உங்களை நோக்குவாரானா அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்களை நோக்குவாரானா உன் பானையில் மாவு இல்லாமல் இருந்தாலும் அது மாவு பெருக பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னை நோக்குவாரானா உன் கலயத்தில் எண்ணெய் இல்லாமல் இருந்தாலும் எண்ணெயை பெருக பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கும் பொழுது, கர்த்தர் என்னை நோக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் நம்மை நோக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இல்லாத மேன்மை நம்முடைய குடும்பத்திற்கு உண்டாகும். கர்த்தர் நம்மை நோக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை நோக்கும் பொழுது உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை நோக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் கூப்பிடுகிறார், மோசே மோசே. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவை கர்த்தர் கூப்பிடுகிறார், யோசுவா, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். இந்த அருமையான காலவேளையில என்னுடைய ஆவிலே நன்றாய் நான் உணர்கிறேன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட இடங்களிலே தலை நிமிர செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல உங்களுடைய இயலாமை இருந்ததோ அந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை தூக்கிவிட அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் நோக்கி பார்த்தவர், அவருடைய வல்லமையான ஒரு சத்தம், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாரோ அவர்களுக்கு தேவ சத்தம் உண்டாகும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் ஒன்றுமே இல்லாத இடங்களிலே உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது என்று இந்த வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ளவைகளை அத்தனையும் படைத்தாரே, அதே போல உங்கள் குடும்பத்தில் ஏதாகிலும் குறைகள் இருக்குமானா கர்த்தருடைய சத்தம் அவைகளை நிறைவாய் மாற்றும். உங்க குடும்பத்தில் ஒன்று இல்லாமல் இருக்குமானா இந்த கால வேளையில இந்த திருச்சபைக்கு விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்
நிமித்தமாய் நான் அறிவிப்பை கொடுக்கிறேன். உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. உங்கள் குறைகள் நிறைவாய் மாறுவதாக. உங்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உங்களுடைய மாவும் எண்ணெயில் கலயத்தில் எண்ணெயும் நிறைவாய் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கேட்கிறவன் மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாததை அவன் செய்து முடிப்பான். யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாததை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். மோசே தன்னுடைய 80வது வயதுல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் முட்செடி நடுவில் இருந்து ஆண்டவருடைய விலையேறப்பட்ட சத்தத்தை தன்னுடைய 80வது வயதுல அவர் கேட்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே மோசே உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல பிஸ்கா கொடுமுடியில 120 வயதான ஒரு மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். 80வது வயது ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அனுபவம் உள்ள மோசே தன் ஊழியத்தை 120வது வயது நிறைவு செய்யும் பொழுதும் கூட தன்னுடைய ஓட்டத்தின் நிறைவு நாட்களிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனாகவே இருந்தார். மோசே என்றோ ஒரு நாள் சத்தத்தை கேட்கிறவர் அல்ல. என்று தேவனுடைய சத்தத்தை கேட்டாரோ அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஊழியத்தை நிறைவு செய்யும் பொழுதும் தன்னுடைய ஆயுளை நிறைவு செய்யும் பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாயிருந்து தன் ஓட்டத்தை நிறைவு செய்தார். தர்மியான காலவெளியில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது உண்மை. ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தது உண்மை. ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் வாஞ்சித்தது உண்மை. ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் எனக்கு வராதா என்று நீங்கள் ஏங்கினது உண்மை. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார் தெரியுமா? எத்தனை ஆராதனைகளில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் குடும்ப ஜெபங்கள் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் தெரியுமா? உங்கள் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீர்களா? அல்லது மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறி போனீர்களா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய மொபைலின் சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறி போனீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குயவன் வீட்டிலே அந்த குயவன் பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாத்திரம் கெட்டு போனபடியால் தான் வேறே பாத்திரமாய் அது மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போகிறவர்கள் தான் வேறே சத்தத்தை கேட்பார்கள். தேவனுக்காய் நிற்கிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்பார்கள். தேவ சத்தம் உங்களை உருவாக்கும். தேவ சத்தம் உங்களை கட்டி எழுப்பும். தேவ சத்தம் உங்களை விடுதலையாக்கும். தேவ சத்தம் உங்களை பயன்படுத்தும். தேவ சத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இது பழிப்பதாக. வசனத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபை எப்பொழுதும் தேவ வார்த்தைகளை, தேவ வாக்குத்தத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கும் பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்த முடியுமானா? எந்தெந்த தேவ ஜனங்கள் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேச வேண்டும். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வேதம் சொல்லுவது, மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசேனுடைய முகம் பிரகாசமாய் மாறினதற்கு வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம், கர்த்தர் மோசேயோடு பேசினபடியாலே அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையணும்னா ஒரே ஒரு வழி, கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் நீங்கணும்னா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கணும்னா, உங்க கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கணும்னா, ஒரு பிரகாசம் வருவதற்கு கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், மகனே நீ முழங்கால் படியிட்டு என்னை நோக்கி முறையிடு, நீ திறப்பில நெல்லு, உன் பிள்ளைகளுடைய இருளை நான் நீக்குவேன், உன் பிள்ளைகளுடைய இருளில நான் வெளிச்சமாய் நான் பிரகாசிப்பேன். பிசாசு உன் பிள்ளைகளுடைய விளக்கை அணைக்க நினைக்கிறான், நானோ அவள் விளக்கை ஏற்றுவேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு நம்மத்திலே இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மகாராஜா இந்த இடத்துல உலாவுகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுகிறார். எப்படி உலாவுகிறார் தெரியுமா? நிலையங்கி தரித்தவராய் இந்த இடத்துல உலாவுகிறார். எப்படி உலாவுகிறார் தெரியுமா? மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் இந்த இடத்துல உலாவுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவராய், உலகளத்தில் காய்ந்த வெண்கல பாதங்களை போன்று, ஓ ஹல்லேலூயா, பயங்கரமும் பராக்கிரமானவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருக்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. குனிந்திருந்த 18 ஆண்டுகளாய் குனிந்திருந்த அந்த ஸ்திரீனுடைய கட்டுகளை அவிழ்த்த தேவன் இந்த கால வேளையில உன் கட்டுகளை அறுப்பாராக, உன்னுடைய சாபங்களை நீக்குவாராக, உன் பலவீனங்களை எல்லாம் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. மோசேயோடு கர்த்தர் பேசினபடியால் அவர் முகம் பிரகாசித்தது. உங்களோடு கர்த்தர் பேசுவாரானா உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்களோடு கர்த்தர் பேசுவாரானா உங்க எதிர்காலம் பிரகாசிக்கும். மனிதன் பேசுகிறதுனால் உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போவதில்லை. கர்த்தர் பேசும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். மோசேயுடைய முகம் பிரகாசித்ததை போல இந்த கால வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே திருச்சபை ஊழியனாக தகப்பனுடைய ஸ்தானத்தில் நின்று, ஒரு ஊழியனுடைய ஸ்தானத்தில் நின்று, என்னுடைய எஜமானாகிய இயேசுவின் வேலைக்காரனாக என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் பிரியமானவர்களே. காலையில எழும்பும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே. தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மோசே தன் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தானே நிறைவு செய்தார். ஆண்டவரே, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாள் என்னோடு பேசுகிற சத்தத்தை நான் கேட்கணும் சொல்லி நீங்க கேட்கணும். அப்பா என்று கூப்பிடணும், பிதாவே என்று கூப்பிடணும், என் மனவாளனே என்று கூப்பிடணும். அவரை வர்ணிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நீங்கள் அநேகர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை உங்களுக்கு பெருகணும்னா அவர் உங்களோடு பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். மோசே செய்து முடிக்க முடியாததை யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக யோசுவா 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். போங்கள். முதலாவது தேவ சத்தத்தை கேட்டவன் இப்பொழுது தேவனுடைய தரிசனத்தை பெறுகிறான். யோசுவாவுடைய இப்போ வேலை என்னன்னா, இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் கொடுக்கும் தேசத்திற்கு போக வேண்டும். ஒரு வரைபடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் விஷன். அதுதான் விஷன். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் யோசுவாவை சும்மா அனுப்பவில்லை. தேவன் யோசுவாவுக்கு திட்டங்களை கொடுக்காமல் இல்லை. தேவன் யோசுவாவுக்கு வேலையை கொடுத்தார். அதே தேவன் இந்த இடத்துல நீங்கள் ஒரு யோசுவாவாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த யோசுவாவுக்கு எப்படி திட்டங்கள் கொடுக்கப்பட்டதோ
அந்த யோசுவாவுக்கு எப்படி தரிசனங்கள் கொடுக்கப்பட்டதோ, அந்த யோசுவாவுக்கு எப்படி ஒரு வரைபடத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே திட்டத்தை, அதே தரிசனத்தை அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தன் மனதில் உங்களை குறித்த திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதை தரப்போகிறார் என்று சொல்லவில்லை, தந்து விட்டார் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க கரத்துல கர்த்தர் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் கரத்துல தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லிவிட்டார். அது ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தீர்க்க தரிசனமாக என் உள்ளத்தில் இன்னொரு வார்த்தை விழுகிறதை நான் அறிகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனையோ நாட்கள் உன் வாயினாலே அறிக்கையிட்டாய், நான் ஆண்டவருக்கா இதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். அது உற்சாகத்தினால் நீ அறிக்கையிடவில்லை. நான் உனக்கு சொன்ன திட்டமே உன் நாவு அறிக்கையிட்டது. அந்த அறிக்கையிட்ட அந்த அறிவிப்பு இப்பொழுது எங்கே? உன் நாவின் அறிக்கை எங்கே? என் திட்டங்கள் எங்கே? மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை, 2 கற்பலகைகளை சுமந்து கர்த்தருடைய விரலினால் எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கீழே இறங்க இறங்க இறங்க, அந்த மலையின் அனுபவத்தை விட்டு கீழே இறங்க இறங்க, அந்த ஜபத்தின் அனுபவத்தை விட்டு கீழே இறங்க இறங்க, தேவனோடு இரவும் பகலும் சஞ்சரித்த அந்த சஞ்சரிப்பின் அனுபவத்தை விட்டு கீழே இறங்க இறங்க, கீழே வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில கோபம் என்கிறதான அந்த கோப சூழ்நிலை தேவன் எழுதி கொடுத்த திட்டங்களை உடைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, மோசே தேவ திட்டத்தை உடைத்ததை போல, தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்ட பிரதான கற்பனைகளை உடைத்ததை போல உங்க வாழ்க்கையில நீங்க உடைச்சிருக்கீங்களா? என் உள்ள ஆண்டவர் நோக்கி ஏங்குகிறது. ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை நான் எத்தனையோ முறை உடைச்ச மோசே போன்ற ஒரு சூழ்நிலை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் அந்த திட்டத்தை உடைக்க கூடாது. ஆண்டவரே, மறுபடியும் மோசேயை பார்த்து முந்தின அந்த கற்பலைக்கு ஒத்த 2 பலகைகளை செதுக்கு என்று சொன்னீரே, என் வாழ்க்கையில நான் மீண்டும் செதுக்க போகிறேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா இந்த கால வேளையில? ஆண்டவரே, நீர் கொடுத்த திட்டங்களை ஆண்டவரை எழுதுவதற்கு மீண்டுமாக என் வாழ்க்கையை நான் செதுக்க போகிறேன். மீண்டுமா என் ஜப வாழ்க்கையை நான் செதுக்க போகிறேன். மீண்டுமா பரிசுத்த வாழ்க்கையை நான் செதுக்க போகிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மீண்டுமா செதுக்க போகிறேன். நான் உடைச்சு போட்டுட்டு, ஆண்டவரே, நீங்க அறிக்கையிடணும், உங்கள் பலவீனங்களை நீங்க ஒப்புக்கொள்ளணும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற நம்முடைய எஜமானின் வார்த்தை இந்த கால வேளையில உங்களுக்கு நேராய் வருகிறது. ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை எத்தனையோ நாட்கள் நான் உடைச்சிட்டு போட்டுட்டு, ஆண்டவரே, சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க மீண்டும் செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு தன் கற்பனைகளை எழுத அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடைத்து போட்டதை மீண்டுமாய் உருவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தரிசனம் இன்றைக்கு கிடைக்கும் தரிசனம் நாளை வெற்றிக்கு உன்னை அழைத்து செல்லும். இன்றைக்கு கிடைக்கும் தரிசனம் நாளைய வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த திருச்சபைக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். இன்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பெறுகிற இந்த தரிசனம் நாளை உங்கள் வெற்றியின் வாழ்க்கைக்கு அது அழைத்து செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய 2வது குறிப்பு, தரிசனத்தை பெறுகிற தேவஜனம். தரிசனத்தை பெறுகிற தேவஜனம். யோசேப்பு தன் வாழ்க்கையில் 17வது வயதுல ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். 17வது வயதுல தரிசனத்தை கொடுத்தாலும் சுமார் 20 ஆண்டுகள் கழித்து அந்த தரிசனம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. தரிசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஆபிரகாமுக்கு
75வது வயதில் தரிசனத்தை கொடுத்தார். 75வது வயதில் தரிசனத்தை கொடுத்தாலும் சுமார் 24 ஆண்டுகள் கழித்து அந்த தரிசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இன்று நீங்கள் பெறுகிற தரிசனம், மீண்டும் சொல்லுகிற, நாளைய உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு நேராக அழைத்து செல்லும். தரிசனத்தை வாங்கிடணும். ஆபிரகாம் தரிசனத்தை வாங்கிட்டாரு, தேவனுடைய சத்தத்தை வாங்கிட்டாரு, தேவனுடைய திட்டத்தை வாங்கிட்டாரு. 24 25 ஆண்டு காலங்கள் அவர் நீடிய பொறுமையோடு வந்தார். இப்பொழுது வயசு 100 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமுடைய சரீரத்துல பலன் இல்ல, பலன் எல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிடுச்சுன்னு வேதம் சொல்லுது. எல்லாம் செத்து போனாலும் ஆபிரகாம் பரத்திலிருந்து வாங்கின அந்த தரிசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செத்து போகலங்க. செத்து போன எல்லா அவயங்களையும் அந்த தரிசனம் அவனுக்கு உயிரடைய செய்தது. இந்த கால வேளையில மீண்டும் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் பெறுகிற தரிசனம் நாளைய வெற்றிக்கு உங்களை அழைத்து செல்லும். இந்த தரிசனம் ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு நாளும் சாகல, ஒரு நாளும் சாகல, ஒரு நாளும் சாகல. நான் ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொன்னேன். பச்சை பயிரை நம்ம வீட்டுல ஒரு பாட்டில்ல போட்டு மூடி வச்சிருப்போம். 1 மாசம் மூடி வச்சிருப்போம், 2 மாசம் 3 மாசம் பூச்சி கிச்சி போகாம பத்திரமா அதை மூடி வச்சிருப்போம். நீங்க 6 மாசம் மூடி வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கும். ஒரு நாள் அந்த பயிரை எடுத்து கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ஒரு ஈர துணியில சுத்தி வச்சு மறுநாள் நீங்க எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த தோள்களை புடைத்து வெளியே வந்திருக்கிற ஒரு அனுபவம் எப்படியோ, அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் எத்தனையோ மாத காலங்கள் அந்த டப்பால இருந்தது, அந்த பாட்டில் இருந்தது. அப்பெல்லாம் அதுக்குள்ள வரல. ஆனா ஒரு நாள் அது மேல் ஒரு தண்ணி தெளிக்கப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அதுக்குள்ள இருந்து எப்படி புறப்பட்டு ஒரு ஜீவன் வெளியே வந்ததோ அதே போல தரிசனம் என்கிற ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எத்தனை வருடங்கள் நீங்கள் சும்மா இருந்தாலும், இதற்கு முன்பு எத்தனை நாட்கள் உபயோகப்படுத்தப்படாத பாத்திரமா இருந்தாலும், ஆண்டோடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கரத்திலே எடுக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் முளைத்து எழும்புவீர்கள். ஒரு நாள் இந்த பூமியை கிழித்து அந்த விதைகள் எப்படி வெளியே வருகிறதோ அதே போல பாவம் என்கிற சூழ்நிலை கிழித்து நீங்கள் வெளியே வருவீர்கள். அக்கிரமத்தை கிழித்து ஒரு நாள் வெளியே வருவீர்கள். இன்று செயல்படாத உங்களை கர்த்தர் ஒரு நாள் செயல் வீரர்களாய், செயல் வீராங்கனைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவது நிச்சயம். என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனையும், அவன் பாவியான மனுஷனா இருந்தாலும், பாவியாகிய மனுஷியா இருந்தாலும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோசுவாவை கர்த்தர் நோக்கினார். தன்னுடைய வெளியேறப்பட்ட வார்த்தை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, யோசுவா, என் மகனே, என் மகளே, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தின் வரைபடத்தை, இந்த தரிசனத்தை உன் கையில நான் கொடுக்கிறேன், உன் கையில நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் மீண்டுமாக உங்க அபிஷேகத்தை புதுப்பிக்கிறார். மீண்டுமாக உங்கள் கிருபையை கர்த்தர் புதுப்பிக்கிறாரு. மீண்டுமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை புதுப்பிக்கிறார். மீண்டுமாய் தேவன் மனம் இறங்குகிறார். மீண்டுமாக ஹல்லேலூயா, அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் மனம் இறங்கினதை போல உன்னை புதிய வஸ்திரத்தால் இன்று அலங்கரிப்பாராக. நீ இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன முத்திரை மோதிரத்தை மீண்டுமாய் தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. உன் ஆயத்தம் இல்லாத தான் தோன்றி தனமாய் என்னை நானே மேய்த்துக் கொள்ளுகிறவனாய் இருந்த இந்த அனுபவத்திலிருந்து நீக்கி ஆயத்தம் என்னகிற ஒரு பாதரட்சை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா? கர்த்தர் உங்களோடு பேசுறது உங்க ஆவில நீங்க உணர்றீங்க இல்லையா? அந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா? ஆயத்தமா? எத்தனை நாட்கள் மீறி 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 போனோம். இன்னைக்கு ஆகிலும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனத்தோடு செயல்படும் தேவஜனம். மூன்றாவதாக அதே யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தில் மீண்டும் வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். நான் என்னெல்லாம் செய்ய என் பிள்ளைகளை நான் உருவாக்கினேனோ எத்தனையோ தலைவர்கள் மரித்து போனார்கள். இந்த வேலையை நிறைவேற்றாமல் மரித்து போனார்கள். வேலையை செய்து முடிக்காமல் மரித்து போனார்கள். நான் சொன்னதை செய்து முடிக்காமல் மரித்து போனார்கள். மரித்து போனான். இப்பொழுதும் என் தரிசனத்தை நான் விட மாட்டேன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நான் விட மாட்டேன். என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறத நான் விட மாட்டேன். என் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறத நான் விட மாட்டேன். அவர்களை நான் கானானுக்குள் கொண்டு வருவது என் தரிசனம் அல்லவா? இப்பொழுதும் யோசுவாவே, நீ இந்த ஜனங்களை, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து போ. இப்போ 3வது ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். யோர்தானை கடந்து போ. தரிசனத்தை கொடுத்தாரு. 2வது ஒரு டார்கெட்டை வச்சார். உனக்கு முன்னால சில சவால்கள் இருக்கு. அந்த சவால் என்னன்னா, பிரவாகித்து பாய்கிற யோர்தான் உனக்கு முன்னால இருக்கு. சில குறிப்புகள் சொல்லுகிறது, யோர்தானுங்கிறது சில மைல் தூரம் அகலம் கொண்ட நதி. சில மைல் தூரங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஓடை அல்ல, ஏதோ 10-20 அடி ஒரு ஆறு அல்ல, சில மைல் தூரங்கள். நான் நீளத்தை சொல்லல, அகலத்தை சொல்லுகிறேன். அதை கடக்கணும்னா பிரவாகித்து பாய்கிற அந்த யோர்தானை கடப்பது சாதாரண விஷயம் அல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகளே உங்களால கடந்து வர முடியல இல்லையா? சின்ன சின்ன பிரச்சனைகளே நீங்க சோர்ந்து போகிறீங்க இல்லையா? உங்க குடும்பத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன யோர்தான்ல நீங்க தளர்ந்து போகிறீங்க இல்லையா? ஆனா யோசுவாவுக்கு முன்னால ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு யோர்தானை கர்த்தர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த யோசுவா பெரிய திறமையான ஒரு மனிதர் என்று சொல்வதுக்கு ஒண்ணும் இல்லை. மோசே ஆகிலும் எகிப்துல சகல சாஸ்திரங்களை படைத்த ஒரு பட்டதாரி. இந்த யோசுவா யாருன்னா, 40 வருஷம் அடிமையாகவே வாழ்ந்த ஒரு அடிமை. மோசே பட்டதாரி ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்த திறமை உள்ளவராயிருந்தார். ஆனா அதே வேலையை ஒரு பெரிய பட்டதாரி செய்த வேலையை படிக்காத ஒரு அடிமையாய் வாழ்ந்த யோசுவாவினிடத்துல கொடுத்தார். இந்த காலவெளியில மீண்டும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறேன். உனக்கு முன்னால பெரிய பெரிய சாதனையாளர்கள் செய்த வேலையை ஒன்றுமே தகுதி இல்லாத உன் கையில கர்த்தர் கொடுப்பாரு. நீ செய்து முடிக்க முடியும். உங்களால செய்து முடிக்க முடியும். ஐயோ, பெரிய பட்டதாரி தான் செய்யணும் அப்படி என்று அல்ல. படிப்பு இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை சாதிக்கும். உங்களுக்கு திறமை இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் உண்மை உள்ளாதவர். முன்பு இருந்த தலைவன் பட்டதாரி, படித்தவன். 2வது இப்பொழுது தேவன் எடுக்கிற தலைவன் 40 வருஷம் அடிமையாயிருந்தவன். 40 வருஷம் அடிமையாயிருந்தவன். கர்த்தர் நோக்கி பார்க்கும் மனிதன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் மனிதன், தேவ தரிசனத்தை பெறுகிற மனிதன், அவன் யாரும் செய்ய முடியாததை செய்வான். 3 காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. கர்த்தர் நோக்கி பார்க்கும் மனிதன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் மனிதன், கர்த்தருடைய தரிசனத்தை பெறுகிற மனிதன், யாரும் செய்து முடிக்க முடியாததை அவன் செய்வான். இந்த 3 காரியத்தை இன்னைக்கு நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி பாரும், உம்முடைய முகத்தை எனக்கு நேராய் திருப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். உம்முடைய தரிசனத்தை நான் பெறணும். உம்முடைய தரிசனத்தை நான் பெறணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பாரம், தேவ பாரத்தை சுமக்கும் தேவ ஜனம். 3வது குறிப்பு, தேவ பாரத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவன் அதோடு கூட சொல்லுகிறார், பாவ பாரத்தெல்லாம் எடுத்துருவாராம், அவர் நுகத்தை நம்மேல் வைப்பாராம். அல்லேலூயா. அவர் பாரத்தை நம்மேல் வைப்பாராம். அந்த பாரம் நம்மை அழுத்துற பாரமா இராதான், அது சுமக்கிறதுக்கு லகுவான பாரமா இருக்குமா. இப்பொழுது யோசுவாவின் மேல ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்தார், ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்தார். அதே வேலையை மோசே செய்யும் பொழுது மோசே ஒரு அறிக்கை சொல்றார். என்ன அறிக்கை தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களை எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கு. இப்போ யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிற இந்த இடம், ஒரு படித்த தலைவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், தேவனுடைய சாயலை கண்டவன், தேவ பிரசன்னத்தை பார்த்த ஒரு பெரிய ஊழியக்காரனாய் திகழ்ந்த மோசே சொல்றாரு, ஆண்டவரே, இது என்னால் சுமக்க முடியாத பாரம். என்னைக்கு மோசே இந்த காரியத்தை சொன்னாரோ உடனே கர்த்தர் அடுத்த தலைவன் மீது அப்படி சிந்த போகுது. சபையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். இந்த ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியத்தை சொல்றேன். கர்த்தர் நமக்குடைய கரத்துல கொடுக்கிற வேலையை ஒரு நாள் நம்ம பாரமா அதை நம்ம நினைக்க கூடாது. என்னைக்கு பாரமா நினைக்கிறோமோ கர்த்தர் அடுத்தவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. எலியா சொன்னார், போதும் ஆண்டவரே, இந்த பாரம் போதும், இந்த ஊழியம் போதும். உடனே ஆண்டவர் எலிசாவை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை போதும் சொல்லக்கூடாது. சபைகளில் சில சின்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம், சிறு பொறுப்புகளை, ஸ்தானங்களை கொடுத்திருக்கலாம். அந்த ஸ்தானத்தின் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துடக்கூடாது, அந்த ஸ்தானத்தின் மேல சலிப்பு வந்துடக்கூடாது, அந்த ஸ்தானத்தின் மேல நீங்க கவனம் இல்லாமல் போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசேக்கு பாரம், ஒரு படித்த திறமசாலிக்கு பாரம், அபிஷேகம் பெற்றவனுக்கு அது பாரமா நினைச்சான். அதே பாரத்தை எடுத்து யோசுவா மேல வச்சாரு. எந்த ஒரு மனிதன் பாரமா நினைச்சு செய்யறானோ, நீங்க பாத்தீங்கன்னா அநேக முறைய இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட என்ன பண்ணாங்களாம், முறுமுறுத்தாங்க. நிறைய நேரம் என்ன பண்ணாங்க. ஆனா அதே வேலையை செய்யற யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கவே இல்லைங்க. என்னங்க, ஒரே கூட்டம், தேவனுடைய ஒரே வேலை. ஆனா ஒருத்தன் பாரமா செஞ்சான், ஒருத்தனோ தன்னை அர்ப்பணித்து. ஹல்லேலூயா. இந்த நல்ல குணங்கள்லாம் உண்டானது எங்க தெரியுமா? அவன் ஆசரிப்பு கூட அறுத்து விட்டு பிரியாதிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையை விட்டு பிரியாதிருங்கள், ஊழியருடைய ஐக்கியத்தை விட்டு பிரியாதிருங்கள், சபை மந்தை விட்டு பிரியாதிருங்கள். பிரிந்து போகணும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வராமல் இருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்ன, இது எனக்கு பாரம். ஸ்தோத்திரம். முந்தின தலைவனால் சுமக்க முடியாத பாரத்தை ஒரு அடிமையா இருந்த யோசுவாவின் மேல கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்துல, அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பிராயத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த பிராயத்துல தான் ஒரு நுகத்தை உங்க மேல வைப்பார். 10 மாதம் தான் தன் வயிற்றில் ஒரு பிள்ளைய ஒரு தாய் சுமப்பா. அதுக்கு அப்புறம் அவள் மகிழுவா. விதைக்கும் பொழுதுதான் அழுது கொண்டு விதையை சுமந்து கொண்டு போவான். அதுக்கு அப்புறம் அவன் அறுக்கும் பொழுது மகிழுவான். இந்த கால வேளையில
சில காலம்தான் உங்கள் மேல் சில பாரத்தை கர்த்தர் வைப்பார். அந்த காலத்துல நீங்க மோசையை போல சொல்லிடக்கூடாது, எனக்கு இது பாரமா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன், என் மேல் வைத்து இந்த பொறுப்பை நான் செய்கிறேன், என் மேல் எனக்கு நீ என்னை நம்பி கொடுத்த இந்த ஸ்தானத்தை நான் இன்னும் எப்படி செய்யணும் கற்றுத்தாரோம். இந்த வாஞ்சையோடு செய்கிறவர்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். இந்த யோர்தானை நீ கடந்து போகணும், இது உண்மையில் வைத்த பாரம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய யோர்தானை நான் எப்படி இல்ல இல்ல இல்ல, நீ பயப்படாதே, பலம் கொண்டு திட்டம் பண்ணதாயிரு. நீ காலடி எடுத்து வைக்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் உன் காலுக்கு கீழே நான் மாற்றுவேன். உன் பாதம் அதுல படும் பொழுது அதெல்லாம் பின்னிட்டு போகும்படி செய்வேன். இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே அந்த பாரத்தை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவாவே, உனக்கு முன்னால் இருக்கிற யோர்தான் உன்னை அழிப்பதற்காய் கர்த்தர் வைக்கவில்லை, லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தவே, நீ அவைகளை பின்னிட்டு பண்ணுவ ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இப்ப பாரத்தை எப்படி பார்க்கணும்னா, அத பாரமா பார்க்க கூடாது. ஓ, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தும்படி இந்த யோர்தானை அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தும்படி இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தும்படி இந்த நிந்தனை அவமானத்தை அனுமதித்திருக்கிறார். இதை கண்டு நான் இனி அழப்போவது இல்லை, இந்த குறையை கண்டு நான் வேதனைப்பட போவதில்லை. கர்த்தர் என்னை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி இந்த பாரத்தை நான் சுமக்கிறேன். முறுமுறுக்காமல் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நீங்களே உங்களையும் என்னையும் சாதனையாளராய் கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். மோசேயின் பணிவிடைக்காரனாய் தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவன் கர்த்தரின் ஊழியக்காரனாய் அவன் நிறைவேற்றினான். அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம ஏன் ஜெபிக்க கூடாது? எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த கால வேளையில மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாததை, ஏன் மோசே செய்து முடிக்க முடியாததை யோசுவாவால் செய்து முடிக்க முடிந்தது. தாவீது ஆலயத்தை கட்ட வாஞ்சையா இருந்தாலும் அவர் செய்து முடிக்க முடியாததை அவனுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார் அல்லவா? மொர்தெகாவால் செய்ய முடியாததை எஸ்தரை கொண்டு கர்த்தர் செய்தார் அல்லவா? பாராக்கால் செய்து முடிக்க முடியாததை யாகேலை கொண்டு கர்த்தர் செய்தார் அல்லவா? இந்த அருமையான கால வேளையில உங்களுக்கு முன்னால இருந்தவர்கள் செய்து முடிக்க முடியாததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானா, யோசுவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்க ஆயத்தமா? கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்க ஆயத்தமா? ஹல்லேலூயா. என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. வாயில திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு இடைபடுவீராக. உம்முடைய சத்தம் செவியில கேட்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய இனிய குரலையும் செவியில கேட்கட்டும், உன் விருப்பம் என்னுடைய செவியில கேட்கட்டும், உம்முடைய ஆண்டவரே வாஞ்சை என் செவியில கேட்கட்டும். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்போம்பா. நீ பலம் கொண்டு திட்டமானதா இருப்பா. நீ பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். மிஞ்சின பாரம் என்று சொல்லாத, நான் உன் கூட இருப்பேன். நான் எனக்கு யாரும் இல்லைன்னு புலம்பாத, பயப்படாத, திகையாதே. நான் உன் தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இன்னைக்கு ஒரு புது பலத்தோடு உம்முடைய பிள்ளைங்க கடந்து செல்லணும்ப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லணும். உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்று எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த சமூகத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.